விஜயகுமார் ஏபிஎன் கிளிப்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் பித்தனா. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் வசனத்தில் உருவான திரைப்படம் தான் அவன் பித்தனா. நீலகண்டன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருப்பார்கள். இந்த படம் வந்து எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, நாகேஷ், சச்சு, பாலையா, முத்துலட்சுமி, சகசரநாமம், இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படம் நடிச்சிருப்பாங்க. இதனுடைய கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கிராமத்துல ஒரு பெரிய செல்வந்தர், அவர்தான் சகசரநாமம். அவர் வந்து மிக பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு. அவருடைய மகன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கோபமாயிருக்கு. இந்த மாதிரிலாம் காதல் சுத்தினாக்கா உனக்கு இந்த சொத்துல இருந்து 2 பைசா கொடுக்க மாட்டேன் தயாராக. அதுல இருந்து கோச்சிட்டு பையன் வெளியே வந்து தான் காதலித்த பெண்ணியை கைப்பிடித்து திருமணம் செய்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அதுக்கு குமார் என்று பெயர் வைக்கிறார்கள். அவன் வளர்வதற்கு முன்னாலேயே சிறுவனாக இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் இறந்து விடுகிறார்கள். அனாதையாக இருக்கும் குமாரை ஒரு டீ கடை தம்பதிகள் தத்தெடுத்து வளர்த்து அவன் வளர்த்துட்டு வர்றாங்க. அவன் வளர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பையன் குமார்ங்கிற பையன் வந்து அந்த செல்வந்தர்கிட்ட போய் அவரோட தொடர்புல அவர் தான் தன்னுடைய தாத்தான்னு தெரியாமலேயே அவரோட தொடர்புல வந்து அவர் நல்லதெல்லாம் செய்தி. இந்த நேரத்தில் தான் இவனுடைய டீ கடைக்கு கோமதி என்ற ஒரு பெண் அடைக்கலமாக வருகிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த செல்வந்தருடைய தாத்தா இருக்காங்க, செல்வந்தர் வந்து உடம்பு இருப்பார். அவரை பராமரிக்கிறதுக்கு ஒரு பெண் தேவை இருக்கும். இவர் இந்த கோமதியா அறிமுகம் அந்த அம்மா அங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணால அந்த செல்வந்தர் மிக சிறப்பான பெண்ணா இருக்கிறார்கள். அவரு மனம் விட்டு பேசுறாங்க. அப்பதான் சொல்லுவாரு, இந்த நோய்க்கெல்லாம் காரணம் என் மகனின் விருப்பத்தை நான் நிறைவேற்றேன். அவன் இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டேன். என்னுடைய வாரிசு யாருமே இப்ப நான் தெரியாம தவிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியும். எல்லா கஷ்டங்களையும் சொல்லி அப்புறம் என்னுடைய கடைசி காலத்துல எனக்காக எல்லா வேலைகளையும் செய்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தேன். என் மன நிம்மதிக்கு இப்பொழுது நீ உறுதுணையாக இருக்கிறார். சாகரம் பண்றாரு. எல்லா சொத்தையும் அந்த பொண்ணு பேர்ல தன்னுடைய வாரிசு வந்து அவங்க கிட்ட இந்த சொத்தை படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு. இந்த நேரத்துல வந்து பாலையாவும் முத்துலட்சுமி என்ன பண்றாங்க, நாங்க தான் அவருடைய வாரிசு அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராகி அந்த சொத்தை அபகரிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனால் குமார் தான் அனைத்து சொத்துக்களுக்கும் வாரிசு என்பது நிரூபிக்கப்பட்டு அவரிடம் சொத்து ஒப்படைக்கப்பட்டு அவர் கோமதியை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சுற்றலாம். இதுதான் இந்த படத்தோட கதைக்களம். இதுல குமாராக எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் நடிச்சிருப்பாங்க. கோமதியாக விஜயகுமாரி அவர் நடிச்சிருப்பாங்க. செல்வந்தராக சகசரநாமம் அவர் நடிச்சிருப்பாங்க. அந்த குற்றவாளிகளாக தான் வாரிசு சொத்து அபகரிக்க வராங்க இல்லையா, குற்றவாளிகள் அவங்க 2 பேரும் வந்து பாலையாகவும் நடிச்சிருப்பாங்க. இதுல நாகேஷும் சச்சுவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து பார்த்தசாரதி. கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள்லாம் மிக சிறப்பாக வந்திருக்கும். அதாவது கிழக்கு வீழ்ந்ததடி கீழ்வானம் சிவந்ததடி அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது. இறைவன் இருக்கின்றானா அப்படின்னு ஒரு இந்த படத்துல வர எல்லா பாடல்களுமே கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கும். அதுவும் இந்த கிழக்கு வெளுத்ததம்மா அந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் குளிக்க தொடங்கியது. அப்படி ஒரு சிறப்பான பாடலாக அந்த பாடல் வந்தது. வசனங்கள் அனைத்தும் கலைஞர் கருணாநிதி எழுதியிருப்பார். இது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். அந்த ரீமேக்கு உண்டான வசனங்களை மிக சிறப்பான முறையிலே தமிழுக்கு கொடுத்திருப்பார். அற்புதமான வசனங்கள், காதல் வசனங்கள் அப்படி சிறப்பாக இருக்கும். நகைச்சுவை வசனங்கள் அப்படி சிறப்பாக இருக்கும். இது முழுக்க வந்து சரித்திர காலத்து கதை இல்லை, சமூக கதை, காதல் கலந்த நகைச்சுவை படமாக இந்த படம் உருவானது. அது கேட்டார்கள் சிறப்பான வசனங்களை கலைஞர் அவர்கள் இந்த படத்தில் எழுதியிருப்பார். இது மிக சிறப்பான முறையிலே வசனங்களாலும் பாடல்களாலும் காட்சி அமைப்புகளாலும்
நகைச்சுவைகளாகவும் மிகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெற்றி படமாக அமைந்தது. இதுவும் 1966ஆம் ஆண்டு வெளியான படங்களில் வெற்றிப்பட பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்ட திரைப்படம்தான் அவன் பித்தனா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.